nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்துட்டு போனேன். இங்க நான் வச்சதான் சட்டம் புரியுதா? பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். அடக்கம் பண்ணிட்ட பிறகு எப்படி ஒரு கோயிலுக்கு செல்றாங்களோ அது போல தான் இந்த கூட்டம் அதிகமாக வந்து இத்தனை கடவுளுக்கு செய்கின்ற அத்தனை பணியும் இன்றைக்கு கேப்டனுக்கு செய்து கொண்டு சிவந்தளத்துல தான் நீங்க அதிகமாக சித்தரை பார்க்கலாம். இப்போது கடவுள் கேப்டன் அவர்களை ஒரு சிவனுடைய ஆலயமாக தான் இங்க பார்க்கணும். அந்த லாக்டவுன்ல ஃபுல்லா மண்டபம் புக் பண்ணது, கோயில் எல்லாமே லாக்டவுன் ஆயிடுச்சு. எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாரு. இங்கேருந்து வந்து பிரிட்ஜுக்கு என்னென்ன வந்து அப்பெல்லாம் பிரிட்ஜ் கட்டல வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். கேப்டனே எடுத்துகிட்டு வந்து சேர் போட்டு என்னை உட்கார வச்சு அப்போ சொன்னேன், காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, நான் அரிசி வாங்க தான் போகிறேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்குன்னு சொல்லி அப்போ எனக்கு அரிசி வாங்கி கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி மேல்மருவத்தூர் கோயில் போயிட்டு தெய்வத்தை பார்த்துட்டு இங்கே வரோம்ல, அப்போ இவரும் தெய்வம் தானே, எங்களுக்குள்ள அவர் தெய்வம் தான். பெரிய பாலத்துக்கு போயிட்டு பெரிய பாலத்துல இருந்து நேரா இங்கேயும் சாமி கும்பிடுறாங்க. பொட்டாசி மாசம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இங்கேயும் சாமி தரிசனம் செய்யறாங்க. இவ்வளோ பேர் எல்லாரும் மேல்மருவத்தூர் பழனி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இன்னைக்கு தலைவரை ஒரு கடவுளாக நினைச்சு கும்பிடும் போது அவர் கடவுளுக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. கூட எல்லாரும் போவாத, கை குழந்தை இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அவர் தெய்வம், நான் போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள உட்காந்துட்டு இருந்து நான் இருந்தேன். எங்க ஒருத்தர் தெய்வமா இருக்காங்களோ அங்க மட்டும் தான் மக்கள் வருவாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரை மாதிரி ஒரு தலைவரை இனிமே யாருமே நம்ம கொண்டு வர முடியாது, பார்க்கவும் முடியாது, இனிமே பிறக்கவும் மாட்டாங்க. அவர் ஒரு கிரேட் கடவுளே மிகப்பெரிய கடவுள். நம்ம சில சாமிகளை நேர்ல பார்க்கல, இந்த சாமியை நேர்ல பார்த்திருக்கோம். சோ இவர சாமின்றதால நம்ம எடுத்துக்கலாம். அவரை மனிதரால வாங்கி புனிதரா எனக்கு தெய்வமாக வாங்கி கம்ப்ளீட் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன், அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் என்ன என்று எங்கே சொல்வேன். இந்த 2 வரிகளே போதும் கேப்டன் அவர்களுடைய தியாக வாழ்வை எடுத்து சொல்ல. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1வது நினைவு தினம் குரு பூஜையாக கொண்டாடப்படுது. அதற்கு முன்னராக கேப்டன் கோவில் என்றே மக்களால் இன்று அழைக்கப்படக்கூடிய கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்துல தான் நம்ம இருக்கோம். வாங்க பார்க்கலாம் மக்கள் அந்த அன்பு மலையை கேப்டன் அவர்கள் மீது எப்படி தூவுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேப்டன் அவர்கள் மறைந்து 1 வருடம் ஆகிற போது, அவர் மறைகின்ற போது நாங்கள் வேறு இடத்துல தான் ஒரு அடக்கம் செய்யணும்னு நினச்சோம். ஆனால் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலையே அடக்கம் செஞ்சு செய்யலாம் தான் முதல்ல நாங்கள் அவங்களே சொன்னது. ஆனால் அடக்கம் பண்ணிட்ட பிறகு தொடர்ந்து மக்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கோயிலுக்கு செல்கிறாங்களோ அது போல தான் இந்த கூட்டம் அதிகமாக வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம். அப்போ கேப்டன் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தையும் நம்ம தெய்வம் ஒரு கோவில் போல் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கி கோவிலில் போனால் எப்படி ஒரு அமைதியாக சாந்தி கிடைக்குதோ அதை போல் எங்கள் கேப்டனுடைய சமாதிக்கு வந்தால் மக்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குதுன்ற உண்மையில் தான் எல்லா மக்களும் வராங்க, ஆரத்தி செய்கிறாங்க, தீபாரதி செய்கிறாங்க, பூக்கள் தூங்குறாங்க. இது ஒரு கடவுளுக்கு செய்கின்ற பணி தான். அத்தனை கடவுளுக்கு செய்கின்ற அத்தனை பணியும் இன்றைக்கு கேப்டனுக்கு செய்து கொண்டிருக்கிறார். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஒரு தீபார்த்தனை கற்பூரமும் ஊதுபத்தியும் காட்டப்படுகிறது. அதன் பிறகு 12 மணிக்கு நம்முடைய அந்நியார் அவர்கள் வருகை தந்து ஒரு சிறப்பான பூஜை, விபூதி காட்டுறது, தீபம் காட்டுறது, இதெல்லாமே பூக்கள் போடுறது, சாப்பாடு ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி காட்டுறது, இது எல்லா விதமான ஒரு கடவுளுக்கு என்ன செய்வோமோ அது போல் பூஜையை தான் 12 மணிக்கு செஞ்சுட்டு உடனே நேரடியாக சென்று வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்கணும். இது தொடர்ந்து ஒரு வருடமாக இந்த 28 வந்தால் அந்த 1 வருடம் முடியும் போது 1 வருடமாக அன்னதானத்தை கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஆலயமாக தான் நாங்கள் கருதும். இல்லை, நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நினைவு நாள் தான் கொண்டாடலாமல் இருந்தோம். அனைத்து மாவட்ட கழகங்களுடைய கூட்டத்தில் எல்லாருடைய கோரிக்கை என்னென்னாக்கா, தலைவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு கண்டிப்பாக குரு பூஜை போய் கொண்டாடணும். நாங்கள் தமிழ்நாட்டில்
எதுவும் செய்யலனாலும் நேரடியாக இங்கே தான் முதல் ஆண்டு இங்கே வரப்போகிறோம். அடுத்த ஆண்டுலேருந்து நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் பண்ணிக்கொள்கிறோம். அதனால் முதலாம் ஆண்டு நம்ம குரு பூஜையாக சிறப்பாக செய்யணும் போட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறோம். அதே போல் அரசியல் கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும், முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களையும், ஓபிஎஸ் அவர்களையும், சசிகலா அவர்களையும், ஜி.கே. வாசன் அவர்களையும், வைகோ அவர்களையும், இப்படி அனைத்து தரப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சி தலைவர்களையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து அழைப்பு கொடுத்துக்கிறோம். அது இல்லாமல் எங்களுடைய கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் நலத்தம்பி அவர்களும் சிலவர்களுக்கு போய் கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அவர்களும் கண்டிப்பாக வருகிறார். இங்கே வர மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சித்தர்கள் அதிகமாக வரும். இது எது காட்டுதுன்னா, சிவன் தலத்தில் தான் நீங்கள் அதிகமாக சித்தரை பார்க்கலாம். இப்போது கடவுள் கேப்டன் அவர்களை ஒரு சிவனுடைய ஆலயமாக தான் இங்கே பார்க்குறோம். அதனால் அதிகமாக பெண்கள் தான் இன்றைக்கி அதிகமாக வரும். பாருங்கள், இப்போ மேல்மருத்தூரில் போகிற அங்கே சாமி கும்பிட்டாலும் இங்கேயும் நேரடியாக வந்து சாமி கும்பிட்றாங்க. அதே போல் ஆடி மாதம்னா பெரிய பாலத்துக்கு போயிட்டு பெரிய பாலத்துலேருந்து நேராக இங்கேயும் வந்து சாமி கும்பிட்றாங்க. புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இங்கேயும் வந்து சாமி தரிசனம் செய்கிறாங்க. ஸோ தலைவரை வந்து அவரை மனிதரால் வாங்கி புனிதராக வந்து இன்றைக்கி தெய்வமாக வாங்கியிருக்காங்க. 100க்கு 100 அவர் சித்தராகல இன்றைக்கி கடவுளாக ஒரு சிவனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இல்லை, நான் எனக்கு வந்து நினைவேன்னே சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் மறந்து விட்டார்னு நாங்கள் நினைக்கல. அவருடைய உறவு மட்டும்தான் மறைந்திருக்கு. அவருடைய உள்ளமும் உணர்ச்சியும் அவருடைய தான தர்மமும் இன்னும் எங்கள் நெஞ்சத்தில் தான் இருக்கிறது. அவர் என்ன செஞ்சாரோ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி அவர் இல்லை என்றாலும் அந்த பணையை இன்றைக்கும் நல்ல உதவிகளையும் அன்னதானத்தையும் தொடர்ந்து தலைமை கழகமும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து அன்னதானத்தை வழங்கி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் 4 பேர் அங்கே இருக்காங்க. யாருன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் அவர்கள். அது வந்து பக்கத்தில் ஒரு பீச்சு, ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்தால் தான் அங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. இது அப்படி கிடையாது. தலைவரை பார்க்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இங்கே வந்து பார்த்துட்ட பிறகு தான் மற்ற இடத்துக்கு போகிறாங்க. ஒரு கோவிலாக இருக்கட்டும், ஒரு பீச்சுக்காக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு சொந்த பந்த இல்லத்துக்காக இருக்கட்டும், இங்கே தலைவரை வந்து பார்த்து விட்டு தான் போகிறார். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகெங்கு வாழ்கிற மக்கள், தமிழ் மக்கள், மலேசியா மக்கள், சிங்கப்பூர் மக்கள், கனடா மக்கள் அனைவரும் அதிகமாக இங்கே வருகை தந்து கேப்டனை பார்த்துவிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் இருக்கும்போது நான் பார்க்க வர முடியலையே, அவருக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்கலையே, அவர் இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக கொடுத்து தான் இந்த நாடு நல்லா இருக்கும், அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கலன்னு எவ்வளவோ பெண்கள் வந்து இங்கே வந்து அழுகுறாங்க. அப்படி அழுகிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது தலைவர் எவ்வளவுக்கு அவர் பணம் சம்பாதிக்கலாலும் அவருடைய பெயரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் தலைவர். கொரோனா லாக்டவுன் தெரியல எல்லாருக்கும். அந்த லாக்டவுனில் ஃபுல்லாக மண்டபம் புக் பண்ணது எல்லாமே, கோயில் எல்லாமே லாக்டவுன் ஆகிடுச்சு. சப்போஸ் எங்கள் மாமனார் என்ன பண்ணார், கேப்டன் அவங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கோயிலும் மூடிடுச்சு, மண்டபம் நாங்கள் புக் பண்ணது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு போய் சொன்னார். எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணார். மார்ச் 20, 2020 எனக்கு கல்யாணம் பண்ணார். எனக்கு இப்போது 2 குழந்தைங்க இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தால் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் மாமனார் வந்து இதில் வந்து பேரவை துணை செயலராக இருக்கார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான். எங்கள் மாமனாருக்கு அண்ணன் இதுதான். எங்களுடைய இது கோயில் இது டெத்தானார்ல, அப்போ கூட எங்களால் உள்ளே வர முடியல. கை குழந்தை இருந்தது. அப்போ கூட எல்லோரும் போகாத, கை குழந்தை இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அவர் தெய்வம். நான் போகணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆளாக வந்து உள்ளே உட்காந்துட்டு நான் இருந்தேன். டெத்தையும் பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டு வெளியே தான் வந்தேன். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போன்னு இல்லை, பிறந்த அந்த இதுலேருந்து அவருடைய படம் எல்லாமே. இப்போ கூட நான் ஒரு இங்கே அடக்கம் பண்ணதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கேன். இன்னமும் வருவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே உதவி அவர் பண்ணியிருக்காரு. யாரால பண்ண முடியாது கல்யாணம், ஆனால் அவர் பண்ணியிருக்காரு. என்னைக்கும் மறக்க மாட்டேன். தெய்வம் வீட்டில் இருக்கிற தெய்வம் கூட வருது. நம்ம கூட தெய்வம் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கும் தெய்வம் வருது. அதனால அதை உணர்ந்துட்டு போகிறேன். தெய்வம் தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. யார் யார் வேண்டுறாங்களோ எல்லாத்தையும் நடத்துறாரு, இருக்காரு இங்கே. இல்லை, இப்போ கூட பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல. இங்கே வந்துட்டு நான் போகிறேன். என் பாப்பாவுக்கு நீங்கள் தான் சொல்லிட்டு நான் நைட்டே இது பண்ணிட்டேன். சரி, நான் இங்கே வந்துட்டு போகிறேன். இங்கே வந்தால் தான் எல்லாமே எனக்கு. சித்தர் தான் அவர், இங்கே தான் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. அதனால தான் இவர் எல்லாமே நன்மை செய்கிறதால தான் இவ்வளோ ஜனமும் வந்து இவரை பார்த்துட்டு போகிறாங்க. இன்னும் யார் யார் என்ன காரியத்தை என்ன வேண்டுறாங்களோ எல்லாத்தையும் செய்வார். இவர் பார்த்தீங்களா தெய்வமாக இங்கே இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து நினச்சா இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதால தான் கூட்டம் எல்லாமே வருது. எங்கே ஒருத்தர் தெய்வமாக இருக்காங்களோ அங்கே மட்டும் தான் மக்கள் வருவாங்க. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்துன்னு இல்லைடா. 99 வந்து சின்னமலையில் இருந்தேன் நான். அப்போ இங்கே வந்திருந்தோம் நாங்கள். அன்றைக்கி வீட்டில் அரிசி கூட இல்லை. பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இங்கே வந்துருந்தோம். அவங்க மண்டபத்து நேரம் அப்போ கீழே சாப்பாடு போட்டிருந்தாங்க.
எனக்கு வெக்கமாக இருந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்ன கேப்டன் கூப்பிட்டாருங்க. நான் வரல, அப்போ சாப்பிட வரல. நான் இங்கேருந்து வந்து பிரிட்ஜுக்கு என்னென்ன வந்து அப்போலாம் பிரிட்ஜ் கட்டல, வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு சாப்பாடு எடுத்து வந்தது இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துருந்தாரு. உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னால் சேரும் எடுத்து சொன்னாங்க. கேப்டனே எடுத்து வந்து சேர் போட்டு என்னை உட்கார வச்சு நானும் என் ஃப்ரெண்டு ராணி, சிம்யா நகரில் இருக்கிற ஃப்ரெண்டு ராணி அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு போனோம். அப்போ சொன்னேன், காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, நான் அரிசி வாங்க தான் போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லி. அப்போ எனக்கு அரிசி வாங்கி கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி என்னை ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து அவரை மறக்கவே முடியாது. அவரை அது செஞ்ச உதவியை ஃபோனோட்ட பாயமான்னு சொன்னார், டாட்டா காமிச்சார். மற்றவங்க நினைக்கலாம் மனுஷால் ஏதோ ஆத்மான்னு நினைக்கலாம், ஆத்மானம் இல்லை, தெய்வம் தான். அவருடைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனாலே உனக்கு தெரியும், எனக்கும் கொஞ்சம் வந்து 4 பேருக்கு கஷ்டம் அப்படின்னும் போது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை எங்கேருந்து வந்ததுன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா அப்பா எம்ஜிஆருடைய ஃபேன். அவருடைய காலகட்டத்தில் நான் புரட்சி கலைஞருடைய ஃபேன். இவங்ககிட்ட தான் பார்த்து கற்றுக்கிட்டது. ஸோ அவருடைய மறைவுக்கு பின் இது வந்து கோயிலாகப்பட்டது. என்னால் எப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு சரியில்லையோ எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. நானும் அதே மாதிரி தான், மைண்டு சரியில்லைனா கோயிலுக்கும் போவேன், இங்கே கேப்டன் ஆலயத்துக்கு வருவேன். அவர் முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நின்றுட்டு போனாலும் மனசுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போன என்ன ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி கிடைக்குதோ அதே திருப்தி எனக்கு எங்கேயும் கிடைக்குது. 1987 அந்த படம் வரும்போது தான் அவர் முதல் வந்து அவருடைய பேனர், அதாவது கேப்டனுடைய பேனரில் திரையுலக சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு அப்படிங்கிறத அவர் தான் கொண்டு வந்தார். அது முதல்ல அவங்களுக்கு கொண்டு வந்தார், ஆல்ரெடி மக்களுக்கும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம் அப்படிங்கிறத வந்து அவர் இருக்கிற ஃபீல்டு திரையுலகத்து மூலமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இது எல்லா இதுலேயுமே திரையுலகத்தில் வந்திருக்கு. அதை தாண்டி அவர் வந்து சாப்பாடு போடாத மக்களே கிடையாது, அவர் கையால் சாப்பிடாதவங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடை கொடுத்தாரு. அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது ஒரு நோட் புக்கில் ஆரம்பித்து தையல் மிஷின்லேருந்து 3 சக்கர வண்டியிலேருந்து ஆட்டோலேருந்து எல்லாமே மக்களுக்கு வந்து செஞ்சார். அவ்வளோ தூரம் செஞ்ச மனிதருக்கு இது வந்து கம்மின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் இருந்திருக்கணுங்க. அவர் இருந்திருந்தா கன்ஃபார்மாக தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிஎம். இது முதல் என்னுடைய கருத்து. சிஎம்ன்றதை விட அவர் சிஎம்மாக இருந்திருந்து அவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்ததால கன்ஃபார்மாக அவர் தான் சிஎம். சிஎம்மாக இருந்திருந்தால் மக்களுக்கு பல நன்மைகள் செஞ்சுருப்பார். ஏன்னா நான் எந்த கட்சியும் சேராதவன், நான் அந்த கட்சி செஞ்சுதா இந்த கட்சி செஞ்சுதான்னு நமக்கு தேவையில்லை. 1987 எம்ஜிஆரோட மறைவுக்கு பின் எந்த ஆட்சிலாம் ஆண்டாங்கன்றது நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க சரியாக செய்யலையான்னு பார்த்தா செஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், செய்யலை. அப்போது மாற்று கட்சியாக ஒரு 3வது அணியாக வந்தது தான் தேமுதிக, அதாவது கேப்டனோட கட்சி. அவர் உண்மையாக உடல்நலத்தோடு இருந்திருந்தா மக்களுக்கு உண்மையிலே ஒரு சிஎம்மாக இருந்திருப்பார். ரொம்ப 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 நன்மைகள் செஞ்சுருப்பார். இன்றைக்கி எல்லாருமே இன்னும் கொஞ்சம் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். நாங்கள் எல்லாமே மலேசியாலேருந்து வந்திருக்கோம். தோனி இவருக்கு தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும்னு சொல்லி இப்போ தான் வந்திருக்கோம். நாங்கள் முத பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப ஒரு இதாக, ஒரு மாதிரியான இமோஷ்னலாக ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் அவர் பற்றி அப்போலேருந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்டில் இப்பயும் கேள்விப்பட்டிருக்கோம், நல்ல மனுஷன்னு சொல்லி. ஸோ அதனாலேயே அவர் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ட்ரிப் வரணும்னு சொல்லும் போதே நான் ஃபஸ்ட்டு சொன்னது கோயம்பேடு போயிட்டு அவரோட சமாதியை போய் பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லி, அதுக்காக தான் வந்ததே. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ மக்களுங்களை அவர் இவ்வளோ வாழ்த்துறாங்களே, பாராட்டுறாங்களே. அப்போ அவரோட இன்னும் ஹாயாக போயிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த புண்ணியம்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு தான், அவங்க ஒய்ஃபுக்கும் ஈவன் அவங்க சன்னுங்களுக்கு தான் அது கண்டிப்பாக போய் சேரும். ஐயோ, அவரோட நல்ல மனுஷன் தான் நான் சொல்லணும். யார் போனாலும் போதும், அந்த அம்மா சொன்னாங்களே சாப்பிட்டியா கேட்பாருன்னு, அது தான் அவர் கேட்பாராம். மூவி எடுக்கிற டைமில் அவங்க மூவி செட்டில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சாப்பாடு கொடுக்குவாராம். தனித்தனியாக மீல்ஸ்லாம் சொல்ல மாட்டாராம். பிரியாணினா பிரியாணி ஈக்குவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து அவர் தவிர மற்ற ஆக்டர்ஸ்க்கோ மற்ற பாலிட்டிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அவர் உண்மையிலே கோல் ஹார்ட் தான், சூப்பரான மனுஷன் தான். இப்போ அவர் காதார் யாராச்சும் கஷ்டத்தில் இருக்காங்க தெரிஞ்சாலே அந்த செட்டில் அவங்களோட அசிஸ்டன்ட்க்கு சொல்லி அவங்கள வர சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு உடனே சால்வ் பண்ணுவாராம். அது பப்ளிக்காக தான் சொல்லணும்னு இல்லை, பட் அவர் செய்வாராம் அந்த மாதிரி. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வரேன். வந்து இவரை பார்த்து பேசுறது எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி தலைவரோட கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வந்தான்.
குடும்பத்தோட சந்தோஷமாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, சாமியாக இருக்கார், கடவுளாக இருக்கார். இருந்தாலும் நாங்கள் அவரோட படத்தை சிறு வயசில் பார்க்கும்போது காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் திருடிட்டு போய் சினிமா பார்த்துருக்குறோம், போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம். அந்த சிறு வயசு இதெல்லாம் தலைவர் அவருக்கு மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அவர் எங்களை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காங்க, எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நேராக பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரை மாதிரி ஒரு தலைவரை இனிமேல் யாருமே நம்ம கொண்டு வர முடியாது, பார்க்கவும் முடியாது, இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க. அவர் ஒரு கிரேட் கடவுளே, மிகப்பெரிய கடவுள் அவர். இவ்வளோ பேர் வந்து எல்லாரும் மேல்மருவத்தூர், பழனி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இன்றைக்கி தலைவரை ஒரு கடவுளாக நினச்சி வந்து கும்பிடும்போது அவர் கடவுளுக்கு மேலே ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அது மக்கள் மனசில் நம்ப இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வர்றாங்க எல்லாருமே. இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி இவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவரே இல்லாட்டியும் அவரோட உருவத்தில் யாரோ ஒருத்தர் தன்னோட இடத்துக்கு வரும்போது பசின்னு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றவங்களுக்கு பசியார ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மறைந்தாலும் அவர் உருவத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வரையும் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கிடக்கு. அவர் கட்சி ஆரம்பத்திலேருந்து மக்களுக்கு வந்து நல்ல சேவை செஞ்சவர். இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பணக்காரவங்க அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அவர் தங்கமான மனுஷன். எங்களுக்கு அது ஒரு இல்லாமல் ரொம்ப இழப்பு. நாங்கள் அந்த 15 வருஷமாக மன்றத்தில் இருந்தே நாங்கள் இருக்கோம். அவர் இல்லாமல் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி இப்படி போயிட்டாரேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு நாங்கள் இருக்கோம். அவர் இருந்தால் இன்னும் மக்களுக்கு வந்து நல்லது செய்வார். எனக்கு ரொம்ப வேதனையாக கிடக்க, அழுக கூட முடியலையேன்னு நான் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் போகிறேன். இது உள்ளே விட்டுட்டாங்கன்னா நான் அழுகே கொட்டிடு, அவ்வளோ ஒரு வேதனையோடு தான் நான் போகிறேன். இதை பார்க்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் திண்டுக்கல் இருந்து நாங்கள் வந்திருக்கோம். அதே மாதிரி விருதுநகர் போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்போடு நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நெல்லக்கோட்டை ஒன்றிய வீட்டுக்கு போயிடுச்சான்னு பார்த்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்களை. அவ்வளோ ஒரு பாசமான மனுஷன். இப்படி இல்லாமல் போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வேதனையாக கிடக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அவருக்கு என்ன ஒரு பிறந்த நாளோ இறந்த நாளோ நினைவு நாளோ எதாக இருந்தாலும் நாங்கள் கடைசி மட்டுக்கும் அதில் வந்து நாங்கள் கொண்டாடுவோம். தெய்வமாக வச்சு நாங்கள் வழி நடத்துவோம். இன்னுமே அந்த நினைப்பு, அவர் நடித்த ஒவ்வொரு வார்த்தையுமே மக்களுக்காக அந்த வார்த்தை எல்லாமே இன்னும் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவரை பார்த்ததுமே கண்கள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சொல்ல வார்த்தை இல்லை. இப்போ நாங்கள் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுமே நேராக எங்களை 2-3 கோயில் பார்த்துட்டு அப்படியே இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இவரையும் நாங்கள் சாமியாக தான் நினைக்கிறோம். இதுவே எங்களுக்கு மன திருப்தியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ரெகுலராகவுமே ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எப்படியும் பல கோடி மக்கள்கள் வந்து போயிடுற இடம். ஒவ்வொரு நாளுமே அந்த அன்னதானம்னு கொடுக்கறது வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு வேணும். அந்த மனசு வந்து விஜயகாந்த் ஐயா கிட்ட இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா பசியோடு வருவாங்க. முக்கியத்துவமே வந்து ஒரு சாப்பாடு தான். அதவே வந்து அன்னதானமாக எல்லாத்துக்கும் வழங்குறாரு. அதுவே அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு. அவர் வந்து எப்போவுமே வந்து எங்கள் மக்கள் மனசில் வந்து நிலச்சிருக்காரு. அவர் எப்போவுமே நல்லா தான் இருப்பார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுளே அவர் தான். ஏன்னா இன்னுமே மக்களுக்காகனா டெய்லி வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் வாய்க்கொண்டே சொல்லியிருக்காரு. அதனால் அம்மாவும் வந்து டெய்லி வந்து வர்ற மக்களுக்காக உணவு கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஜாதியில் மதத்தில் எதுலேயுமே வேறுபாடு இல்லாமல் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. உணவளிக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க தான். அதனால் அவங்களுக்கு சாமிக்கு மேலே வச்சு எனக்கு அவர் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அண்ணன் தான் சொல்லுவாங்க. அவர் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். எம்ஜிஆருக்கு அடுத்தால தமிழ்நாட்டில் இவர் தான். இவர் வர வேண்டியது மிஸ் பண்ணிட்டாங்க மக்கள். வேறு யாருக்கு இந்த கொடுப்புன்னு கிடைக்காது. எம்ஜிஆருக்கு அடுத்தாலும் விஜயகாந்த் சாருக்கு தான். ஏன்னா அண்ணன் அப்பா அந்த ஸ்தானத்தில் அது இருக்காரே தவிர அவர் நடிகராக ஒரு அரசியல்வாதி அவர் இருக்கல. இந்த சாமியை கும்பிட்றாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிச்சிருக்காங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. எனக்கு அந்த பழைய படம் சின்ன வயசில் பார்த்த படங்கள் எப்போவுமே நாங்கள் விஜயகாந்த் படம் மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா படமும் பார்ப்போம். சின்ன தம்பி அவர் நடித்தது அம்மன் கோயில் கிழக்காலே அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸான படங்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் நல்லவன், அப்புறம் இது பூந்தோட்ட காவல்காரன், சரியான நடிகரும் கூட. கேப்டன் பிரபாகரன் சரியான ஹிட்டு. சந்ததிகள் வரணும். அடுத்ததுங்க யாராச்சும் இப்படி வந்தாங்கன்னா இவரே மாதிரி இருக்கணும். நடிகராக இருக்கட்டும், அரசியல்வாதி இருக்கட்டும், நல்ல மனுஷனாக இருக்கும், இவரே மாதிரி இருக்கணும். நாங்கள் சேலத்தில் இருந்தோம். சேலத்தில் செய்தி கேட்டோன்னே அழுக ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு வர முடியல. இருந்தாலும் இப்போ மேல்மருவத்தூர் கோயில் போயிட்டு நாங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்தே ஆகும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது மன திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே சாமி பக்கம் அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்தோன்னா
என்னங்கன்னு அர்த்தம்? தெய்வத்தை பார்த்துட்டு இங்கே வரோம்ல, அப்போ இவரும் தெய்வம் தானே, எங்களுக்குள்ளே அவர் தெய்வம் தான். அதனால கேப்டன் பார்க்குறதுக்காண்டி வந்தோம். நிறைய ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். அது ஒன்று போதும் சார் அவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே கேப்டனுடைய இடத்துக்கு வரோம் அப்படின்றாலே மதிய உணவு நமக்கு இருக்குது நம்பி நிறைய பேர் இருக்காங்க சார். நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்தால் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஸோ இது கோவில் தான் சார். இப்போ நமக்கு கோவிலுக்கு போனால் எப்படி இருக்குது, அன்னதானம் போடுறாங்கன்றதுனாலவே நிறைய பேர் கோவிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து அன்னதானத்துக்காகவே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கோவில் தான் சார். இது சித்தர் மாதிரி கொண்டு போகிறாங்கன்றதுல அதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஸோ அவர் சாமியாக கும்பிடுறாங்கன்றது ஓகே தான். நம்ம வந்து சில சாமிகளை நேரில் பார்க்கல, இந்த சாமியை நேரில் பார்த்துருக்கோம், அவர் செஞ்சதை நேரில் பார்த்துருக்கோம். ஸோ இவரை சாமின்றதில் நம்ம எடுத்துக்கலாம். ஐயப்பரை வந்து நம்ம பார்த்ததில்லை, எல்லாம் சிலையாக வச்சு சொல்கிறாங்க அன்னதான பிரபுன்னு. ஓகே சார், இவரை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அப்போ இவர் அன்னதான பிரபுன்னு சொல்கிறதுல நமக்கு தப்பில்லை சார், கண்டிப்பாக சொல்லலாம். கொரோனா டைமில் மக்களுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, எல்லாரும் யோசிப்பாங்க கொரோனா டைமில் இடம் கொடுக்குறதுக்கு. இவர் எவ்வளோ பெரிய இடம் கொடுத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய ஏழை மக்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரை வந்துட்டு சாமிக்கு ஈக்குவலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. மக்கள் இப்போ வரைக்கும் வந்துருக்குறாங்க பாருங்கள், 1 இயர் ஆகுது அவர் இருந்து. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மக்கள் கோவிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு ஈக்குவலாக அவர் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்து போனேன். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.